ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனதிற்கான ஆரோக்கியமான உணர்ச்சி உணவு என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். நேற்றைய செய்தியில் நாம் நம்மால் எதுவும் செய்ய முடியாத விஷயங்களை பற்றி மனிதர்கள் பேசுவதை கேட்பதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி பார்த்தோம். மேலும் அவற்றை நிறுத்துவதற்கும் முடிவு செய்தோம். இதை செயல்படுத்துவதற்கு நம்மில் பெரும்பாலானோர் பிறரிடம் நமது நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று கூறுகிறோம். உண்மையில் நாம் நமது ஆற்றலை சேமிக்கலாம் என்றுதான் கூற வேண்டும். நம் பக்கத்தில் நம் அனைவருக்கும் நேரம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் அனைவரும் ஏற்கனவே உணர்வு பூர்வமாக பலகீனமாக இருக்கின்றோம். அதற்கு மேலும் வீணான உரையாடல்களை கவனிப்பதனால் இன்னும் அதிகமாக பலகீனம் ஆகிவிடுகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துகள் எதிர்மறையான உணர்வு உணவை உட்கொள்வதில் இருந்து நம்மை தூரமாக நிறுத்த உதவுகிறது. அவற்றில் ஏதாவது ஒன்றையாவது நாம் நடைமுறையில் கொண்டு வந்தோம் என்றால் அது நமக்கும் நம்மிடம் உரையாடும் மனிதருக்கும் உரையாடப்படும் மனிதருக்கும் நன்மையை ஏற்படுத்தும். முதல் கருத்து, யாருடைய பிரச்சனைகளையோ சமஸ்காரங்களையோ அல்லது நடத்தையையோ கவனிக்க நாம் விரும்பவில்லை என்பதை அமைதியாகவும் அதே நேரத்தில் உறுதியுடனும் தெரிவிப்பதற்கான சக்தியும் திறனும் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் உடலுக்கான உணவை எவ்வாறு கவனித்து உட்கொள்கிறோமோ அதேபோல் சூழ்நிலையையும் கையாள வேண்டும். பிறர் எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அல்லது எவ்வளவு அன்பாக கொடுத்தாலும் சில எதிர்மறை உணவுகளை உட்கொள்வதற்கு மறுக்கின்றோம். இதே கட்டுப்பாட்டை மோசமான உணர்வு உணவிலும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கருத்து, உரையாடலை பிரச்சனை சார்ந்ததாக இல்லாமல் தீர்வு சார்ந்ததாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். நம்மிடம் உரையாடும் அந்த நபர் சூழ்நிலையை எப்படி கையாளுவார் என்பதில் கவனத்தை செலுத்துங்கள். அப்போது அவருக்கு பிற நபருடனான பிரச்சனையை தீர்க்க முடியும். அதன் பிறகு நாம் நம்முடன் உரையாடும் நபரின் சமஸ்காரத்தை பற்றி பேசலாம். அங்கு இல்லாதவருடைய சமஸ்காரத்தை பற்றி பேச வேண்டியது கிடையாது. மூன்றாவது கருத்து, நம்முடன் உரையாடும் அந்த நபரின் முழு உளக்காட்சியை மாற்றுங்கள். அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்களோ அந்த நபருடைய நேர்மறையை கவனிப்பதற்கு அவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும். பிறரை பற்றி குறை கூறும்போது அந்த நபரிடம் உள்ள நல்ல பண்புகளை கவனிப்பதில் தோல்வியடைந்து விடுகிறார்கள். நான்காவது கருத்து, பிறர் கூறுவதை கேட்டு தலையை மட்டும் அசைக்கின்ற செயலற்ற கேட்போராக நாம் இருக்க வேண்டாம். இவ்வாறு செய்தோம் என்றால் அவர்கள் பேசுவதை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்கிற உணர்வு அவர்களுக்கு அதிகரிக்கும். பெரும்பாலும் நாம் பிறர் சொல்வதை மரியாதை என்கிற பெயரில், கடமை என்கிற பெயரில் அவர் சொல்வதை கவனிக்காவிட்டால் உறவுகளில் தீங்கு ஏற்படுத்தும் என்கிற பயத்தில் கேட்கின்றோம். எப்படி உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் எந்த ஒரு பொருளையும் மறுப்பது தவறாகப்படவில்லையோ அதே போல மனதிற்கு ஆரோக்கியமில்லாத எந்த ஒன்றையும் மறுத்துவிட வேண்டும். இதுதான் நமக்கும் அவருக்கும் நல்லது ஆகும். ஓம் சாந்தி.